வெல்கம் பேக் டு பிடி தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன போறோம் பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுத போறீங்களா? ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் எக்ஸாம் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஓப்பன் புக் எக்ஸாம்ல நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் மூலமா எப்படி டெக்னாலஜி வைஸா ஆன்சர் எழுதுறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் மட்டும் இல்லாம வேற ஏதாவது ஆன்லைன் எக்ஸாம் எழுதணும்னு இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்க. வேற லெவல் ட்ரிக்னு சொல்லலாம். கூகுளோட உதவியோட செம்மையான ஆன்சர் எடுக்கிறதுக்கு இந்த ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க மட்டும் பார்த்தாது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும் நினைச்சாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லா பார்க்க ஆரம்பிங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தபுளா இருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷன் இருக்கும். மறக்காம லைக் பண்ணா தட்டி விட்டுருங்க. நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி புது புது வீடியோஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்கா உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருப்போம். நீங்க பண்ண வேண்டியதா ஒன்னே ஒண்ணுதான், பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் பிரஸ் பண்ணிக்கணும்பா. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் முடிச்சுக்கோங்க. அப்புறம் போடக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வீடியோ பண்ணுமே உங்களுக்கு கூட நோட்டீஸ் வந்துட்டு இருக்கும். நான் உங்க ஷோ நீங்க பார்த்து போயிட்டு ஃபங்க்ஷனல் வாங்குறட்டா வீடியோக்குள்ள போலாம். கைஸ், நீங்கள் எக்ஸாம் எழுத போச்சுல, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ இல்லை பண்ணாமல் இருக்கீங்களோ உங்கள் மைண்டை பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். அதுக்காக நம்ம கேம்ஸ் விளாண்டு போனோம் அப்படின்னா கூட கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்கள் பப்ஜி அந்த கேம் விளாண்டிங்க அப்படின்னா டைம் தான் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம கூகுள் உதவியோட ஒரு சின்ன கேம் விளையாட போகிறோம். எல்லாருக்கும் ஸ்பின்னர் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். அந்த ஸ்பின்னரை வச்சு விளையாடாதவங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னர் வச்சு விளாண்டுருப்பீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ கூகுளில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஸ்பின்னர் அப்படிங்க டைப் பண்ணி அப்படின்னா இதே மாதிரி ஒரு 3D ஸ்பின்னர் வரும். இந்த ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற மாதிரி ரியல் ஃபீல் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஸ்பின் பண்ணும்போது சரி அப்படியே ஒரு ரியாலிட்டிக்காக இருக்கும். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் விளாண்டிங்க அப்படின்னா மைண்ட் ரொம்பவே கூலாயிரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் விளையாண்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல எக்ஸாம் எழுதுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விளையாடுற கேம் அப்படின்னா இந்த கேமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் மைண்டை கூல் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நான் நெக்ஸ்ட் விளைய பண்ண நினைப்பேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அபவுட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ கூகுளோட உதவி தான் எழுத போகிறோம். ஆனால் சிம்பிளாக டைப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினோட மெயின் தீம் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி டிஃபைன் அப்படின்னு போட்டு எழுதுங்க. எப்பா தம்பி இது டிஃப்ரென்ஷியேட் கேட்டிருக்காங்களே, நான் என்ன பண்ணேன் கேட்டிங்கன்னா சிம்பிளாக டிஃப்ரென்ஷியேட் போட்டு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னா இதுவுமே வளவள அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. நேராக இமேஜ் பக்கம் போயிருங்க. ஸோ இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆன்சர் இருக்கும். அதுவும் நிறைய ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் புக்கில் அப்படியே ரெஃபர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி அப்படின்னா 2 மார்க்ஸில் கண்டிப்பாக நீங்கள் 20 மார்க் எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட பர்சனல் ரெஃபரன்ஸ்லாம் ஃபுல்லாகவே இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லா ஸ்டெப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம ஸ்பின்னர் விளாண்டு பார்த்துட்டோம். ஸோ 2 மார்க்ஸும் எழுதிட்டோம் அப்படின்னா ஸோ முதல்ல ஃப்ரெஷ்ஷாக எழுதிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் கொஸ்டின் அப்படின்னு ஒரு வரும். ஸோ அந்த பிக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா க்ரோமில் பார்த்து அப்படியே எழுத ஆரம்பிப்போம். இல்லாட்டி க்ரோம்லேயே புக்ஸை அப்படியே பார்த்து எழுத ஆரம்பிப்போம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரோம் மூலமாக நம்ம அந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ முதல்ல 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபைண்ட் இன் பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த புக்காக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லை கூகுளில் நம்ம ரெஃபர் பண்ணுற எந்த ஒரு வேர்டாக இருந்தாலும் சரி, இந்த ட்ரிக் மூலமாக நம்ம எக்ஸாக்ட் ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் கொடுத்துற ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைன் பண்ணுற லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்த பேஜில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது மேலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அந்த அப் ஆரோ அண்ட் டவுன் ஆரோ யூஸ் பண்ணியும் நம்ம ஆன்சரை ஃபைன் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை பக்கத்தில் ஆரஞ்சு சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை ஹைலைட் பண்ணுற லெட்டர். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமாக நீங்கள் பிக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபைன் பண்ணி எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்து எழுதலை, ஒரு லெட்டர்ஸை பார்த்து எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லை இந்த லெட்டர்ஸ் நீங்கள் ஃபைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஜில் இல்லாமல் எவ்வளோ பெரிய பேராகிராஃப் இருந்தாலும் சரி இந்த மெத்தட் நம்மளுக்கு ரொம்பவே ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைமை ரொம்பவே ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிற ஒரு சூப்பரான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் குரோம் தான் ஃபுல்லாகவே நம்பி இருக்கோம் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் முதல்ல செஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 3 ஹவர்ஸ் அப்படிங்கிற டைமிங்கை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கூகுளில் செட் டைம் 3 ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் ஒன்று கிடைக்கும். ஸோ இது அலாரம் செட் பண்ணுற வாட்ச் தான். ஸோ இது மூலமாக நம்ம 3 ஹவர்ஸ் கரெக்டாக எக்ஸாம் டைம் வச்சிடலாம். ஸோ ரொம்ப ஸ்பீடாக எழுதுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை 3 ஹவர்ஸ் ஆனதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அலாரம் அடிக்கும். நீங்கள் அந்த அலாரம் அடிச்சக்கடுத்து நீங்கள் 3 ஹவர்ஸ் எழுதி முடிச்சுட்டு 1 ஹவருக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ணி டக்குன்னு அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அப்லோட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் ஆப்ஷன் போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் போயிடும். நீங்கள் ஒரு 4 கொஸ்டின் எழுதுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் அப்படியே காணாமல் போயிடும். ஸோ புக்கை பார்த்து எழுதுறோம் இல்லாட்டி ஆன்லைனில் பார்த்து எழுதுறோம் அப்படின்னா டைம் ரொம்பவே போகும். ஸோ மறக்காமல் இதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 5 செகண்டுக்கு ஒரு ட்ரையல் காட்டுறேன். இதில் அலாரம் செட் ஆகும். ஸோ மறக்காமல் கரெக்டாக கவனிங்க. 5 செகண்ட் 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 5
கைஸ் நல்லாவே கவனிச்சிருப்பீங்க. எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம டைமை வந்து கீப் பண்ண மாட்டோம். ஸோ 3 ஹவர்ஸ் ரொம்ப சீக்கிரமா போயிரும். முதல்ல நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, கேம்ஸ் விளாண்டிங்களா, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சா, முதல்ல இந்த 3 ஹவர்ஸை செட் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிற ஒரு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க, போஸ்ட் பண்ணணும். ஸோ போஸ்ட் பண்ணச்சில் பார்த்தீங்கன்னா, கரெக்டான டைமுக்கு போஸ்ட் பண்ணல அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸை மூடிட்டு போயிடுவாங்க. ஸோ ஸ்பீட் போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, கொரியர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கொரியர் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து லாக்டவுன் அப்படிங்கிறதுனால வண்டி எடுத்துகிட்டு போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, அந்த டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் முதல்ல கூகுள் மேப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து இருக்கிற லொக்கேஷனில் வந்து நீங்கள் எங்கே போஸ்ட் ஆஃபீஸ் போகணுமோ அதை வந்து ஜூம் இன் பண்ணிட்டு இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் போவீங்க அப்படிங்கிறதையும் கரெக்டாக மெஷர் பண்ணிடலாம். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய தூரம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது மட்டும் இல்லை நீங்கள் போயிட்டு வரதுக்கு எவ்வளோ தூரம் ஆகும் அப்படிங்கிறதையும் அதை மெஷர் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் சொன்ன கூகுள் ட்ரிக்ஸில் எல்லா ட்ரிக்குமே நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்லேயும் கவர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆக ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் தவிர வேறு எந்த எக்ஸாம்லையும் நம்ம பாஸ் ஆக முடியாது. கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பாஸ் ஆகுதுன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இவ்வளோ வீடியோ போதும். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.